வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது வாழ்க்கையில். அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் நிறைய சான்சஸ் கிடைக்கும். எல்லா சான்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கணும். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் பேட்டை வீசணும்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் நம்மளுக்கு இந்த சான்ஸ் இல்லை அப்படின்னு விட்டு போக வேண்டியதான். பின்னாடி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா அதை பார்க்கணும். சேயிங் நோ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் திங். எதை பார்த்தாலும் எஸ் எஸ் எஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் வேண்டாதவங்கெல்லாம் உங்களை மேலே லோட் பண்ணுவாங்க. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஸ்கில் வாழ்க்கையில் நோ சொல்ல தெரியணும். டேனியல் கெஹ்மன்னு ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட்டு, நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வாங்கினார் பிஹேவியரல் தெரப்பிங்கிறதுக்கு. அவர் ஒரு இடத்துல சொன்னார், இப்போ ஃபோன்லேயே நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த நாளைக்கு ஐ வில் லெட் யூ நோ டுமாரோன்றுவார். ஸோ தட் அவருக்கு ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமாங்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ உங்களோட இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் டைம் இருக்கணும். நீங்கள் உங்களை யாராவது ஒன்று டச் பண்ணாங்கன்னா, உங்களை ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா, அதுக்கு நீங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தூக்கிடலாம். உங்களுக்கு ஒரு வாட்டி நான் கவாஸ்கர் ஸ்ரீகாந்த் கதை சொன்ன மாதிரி தான். ஸ்ரீகாந்த் குத்தினாலே ஸ்கொயர் ஃப்ளெக் தூக்கி குத்துருவான்னு தெரியும்னு. அது மாதிரி பேட்ஸ்மேனாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்டிமுலைக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு தான் உங்களுக்குள்ள ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை டிட்டர்மின் ஆகும். அந்த ஸ்பேஸை எவ்வளோ தூரம் நீங்கள் இழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ தட் உங்களுக்கு இந்த ஸ்டிமுலஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. இந்த டைம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல் ஆகிடும். அதனால் த மோர் த டைம் யூ டேக், தி பெட்டர் இட் இஸ் ஃபார் யூ. அதனால் நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணுன்னு நான் சொல்ல. ப்ரொக்ராஸ்டினேஷனும் எனிமி. யோசிச்சுக்கிட்டே எஸ்ஸு நோ எஸ் நோன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே உங்களால் டெசிஷன் எடுக்க முடியலன்னா தி ஆன்சர் இஸ் நோ. ஸோ மேக்ஸிமம் ஓவர் நைட் நம்ம யோசித்து பார்க்குறோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதோ இல்லையோன்னு பார்க்குறோம். நடக்கலையா நம்மளுக்கு அந்த விஷயம் கிடையாது, நம்ம வெயிட் பண்ணுவோம். we will wait for a better battle. Every battle need not be fought. Some battles are meant best left alone. சில போராட்டங்களை அடுத்த ஆள் பண்ணட்டோன்னு நம்ம விட்டுட்டு போகிறது பெட்டர். அது மாதிரி மன்மோகன் சிங் ஒரு வாட்டி கேட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி தேர்ட் வே எடுத்தீங்கன்னு. ஸோ அப்போ அவர் சொன்னார், ஒரு டெமோக்ரஸியில் பெஸ்ட்டு பாசிபிள் சொல்யூஷனை யாராலையும் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சம்டைம்ஸ் செகண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம தேர்ட் பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்குற நிலைமைக்கு போயிடுவோம். இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா பாலும் நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட அந்த பாலை விட்டுற அளவுக்கு உங்களுக்கு காலம் உங்களை அந்த இடத்துக்கு புஷ் பண்ணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்ரேட் ஆகி பாய சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் எந்த பாலை விடணும், எந்த பாலை ஆடணும் அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக யோசித்து முடிவெடுக்கணும். ஜேஆர்டி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு வழியில் பெரியப்ப. நிறைய டாட்டா கம்பெனிகள் அவர் கையில் மாட்டினாலும் அவராக இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு ஆரம்பித்தது டாட்டா ஏர்லைன்ஸ். அதை பின்னாடி ஏர் இண்டியாங்கிறத பேரை மாற்றினார். அந்த கம்பெனியை தான் அவரே நடத்தின கம்பெனி. அந்த கம்பெனியை 1950s கவர்மெண்ட் பிடுங்கிட்டு இன்னுமே எல்லா ஏர்லைன்ஸும் நேஷ்னல் ஏர்லைன்ஸு கவர்மெண்ட்டை தான் ஓன் பண்ணோம், ப்ரைவேட் பீப்புளுக்கு ஏர்லைன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேர் ஏர்லைன்ஸ் திறந்து ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியே போட்டி ஆகிற மாதிரி இருந்தது. கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணதே ஒரு ரெஸ்கியூ மிஷன் மாதிரி தான். ஆனால் அன்றைக்கி இருந்த பிரதமர் ஜேஆர்டி டாட்டாவோட ஃப்ரெண்டு. அது ஜேஆர்டி டாட்டாவே சொல்லியிருக்கார், ஹி வாஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்னு. அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, தலைவா நீயே நடத்திக்க கம்பெனியை, ஓனர் மட்டும் நீ இல்லை, நான் தான், கவர்மெண்ட் தான் ஓனரு, கம்பெனி நடத்துறது முடிவு எடுக்கிறதெல்லாம்
நீயே நடத்துன்னு. ஒரு 20 வருஷத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் போச்சு. அந்த கம்பெனி ஈவன் தோ கவர்மெண்ட் ஓன்டாக இருந்தாலும் became one of the best airlines in the world. In fact, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிடச்ச லீ கான் வியூ ஜேஆர்டியை கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் ஆளுங்களை ட்ரெயின் பண்ணுங்கள், எங்கள் ஆளுங்க நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை தரங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணார். அதனால தான் சிங்கப்பூருக்கும் டாட்டாஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பு. ஜேஆர்டி காலத்தில் நம்ம நேஷ்னலைசேஷன் முடியல, அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் ரத்தன் டாட்டா. அவர் காலத்தில் 90ஸ்லேயே ஏர்லைன்ஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஜேஆர்டி ஆரம்பித்த மாதிரி நம்மளும் ஒரு ஏர்லைன்ஸை ஆரம்பித்து பெருசாக பண்ணணும்னு ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு ட்ரீமு. ஆனால் அவர்கிட்ட கிம்லாலாம் வாங்க முடியாது, டாட்டாஸ்ட்டு கிம்லாலாம் கொடுக்க முடியாது, லைசன்ஸ்லாம் கொடுக்கலன்னா போடான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மினிஸ்ட்ரி சி இப்ராஹிம்னு ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு. அவர் கர்நாடகாலேன்னு எம்பி, ரொம்ப இம்பார்ட்டண்ட் எம்பி. அவர்கிட்ட தலையால் தண்ணி குடித்தாலும் டாட்டாவுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஜெட் ஏர்வேஸ்னு ஒரு ஏர்வேஸ் இருந்தது, அது நரேஷ் கோயல்னு ஒருத்தன் வச்சுருந்தான். அவன் என்ன பார்த்தான்னா, யார் வேணால் உள்ளே வரட்டும்ப்பா, நம்மளுடைய காம்படிஷன் கிடையாது, ரத்தன் டாட்டா உள்ளே வந்தால் நம்மளை காலி பண்ணுவான், ஆனாலும் அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்காதுன்ட்டான். இதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரத்தன் டாட்டா பிஸ்னஸ்லாம் முடியல, அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தார். 2014 அப்புறம் முடியத்துக்கு போது தான் பிரஃபுல் பட்டேல்னால் அவருக்கு லைசன்ஸுன்னு விஸ்தாரான்னு ஒரு பிளேனை கொடுத்தாங்க. அது கிடச்சது ரொம்ப லேட்டு. கடைசியில் 2022 ஏர் இண்டியாவை ஆக்ஷனில் வாங்கி திரும்பி அந்த கம்பெனி உள்ளே வந்துடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்கள் கம்பெனி எவனே பிடின்னு போட்டான், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அன்றைக்கி அது உங்கள் கைக்கு இல்லை. நீங்கள் கம்பெனியை நடத்தினாலும் கார்மெண்ட்டு ப்ராஃபிட்டை முழுங்கினது. கடைசியில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிது, எல்லாம் நீங்கள் உங்கள் காலம் முடிஞ்சு போய் உங்கள் நெவ்யூ காலமும் முடியறது தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது. இன்றைக்கி அந்த கம்பெனியை வாங்கி உங்கள் குரூப்பு நல்லா பண்ணிகிட்ருக்கு. சம்டைம்ஸ் இது நம்மளுக்கு இல்லைன்னு விட்டுட்டு போகணும். ஏர் இண்டியாவுக்கு தான் பெரிய லாஸு, டாட்டாவுக்கு லாஸ் கிடையாது, இல்லை ஜேஆர்டி டாட்டாவுக்கு லாஸ் கிடையாது. அவர் ஐயோ இது போச்சேன்னு உட்காந்துருந்தார்னா இன்னும் பல கம்பெனி ஆரம்பிச்சிருக்க முடியாது. அவர் ஆரம்பித்ததில் டிசிஎஸ், டெல்கோ, டாட்டா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனி, இப்போ டாட்டா மோட்டார்ஸ்னு உங்களுக்கு பேர் தெரியும், டெல்கோ, டைட்டன், இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் காரணத்துக்காக நம்ம சிலதை நம்மளுக்கு வேணுங்கிறத கையை விட்டு போயிடும். காலத்தின் போக்கில் அது திரும்பி வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். எல்லா பாலையும் நான் ஆடுவேன் நீங்கள் ஆடினீங்கன்னா வாழ்க்கைங்கிற லைஃப்பில் ரொம்ப அடிபடுவீங்க. சம் பால்ஸ் ஆர் மென்ட் டு பி லெஃப்ட் அலோன். அதை விட்டால் தான் வீட்டில் நிம்மதின்னு ஒன்று கிடைக்கும், வாழ்க்கையில் நிம்மதின்னு கிடைக்கும். எல்லா பாலையும் எல்லா சான்ஸையும் கிராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்.
கொடுக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.